மாண்புமிகு நடுவர் அவர்களே, என்னுடன் உரையாட வந்திருக்கும் என் சக போட்டியாளர்கள் அவர்களே, இந்த மேடையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த கோகுல கிருஷ்ண யாதவ சேவா சங்கத்திற்கு நன்றி கூறி என் உரையை ஆரம்பிக்கிறேன். அதுதான் அம்மா வளர்ப்பு. அம்மா வளர்ப்பு எப்படி இருக்குது சொல்லு. இங்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு யாதெனில் குடும்பத்தின் ஒற்றுமைக்கும் மகிழ்ச்சிக்கும் பெரிதும் காரணமாக இருப்பது உறவுகளே, தாத்தா பாட்டியே, தாயே தந்தையே, தாத்தா பாட்டியே, தாயே தந்தை, குழந்தைகளே. முதலில் நான் ஆரம்பிப்பது தாத்தா பாட்டி என்ற தலைப்பு. இன்றைய காலகட்டத்தில் தாத்தா பாட்டியின் அன்பை, அரவணைப்பை அனுபவித்து ரசித்த குடும்பங்கள் இன்றைக்கு இல்லை. அந்த பாக்கியம் எல்லாம் என் போன்ற குழந்தைகளுக்கு கிடைக்கவில்லை. அந்த பாக்கியம் எல்லாம் என் போன்ற அந்த அன்பு, அரவணைப்பு யாருக்கு தெரிந்து கிடைக்கல? யாருக்கு தெரிந்து கிடைக்கல? தாத்தா பாட்டி அன்பு கிடைக்கல. உண்மைதான். இந்த கூட்டு குடும்பம் என்பதை சிதைக்கப்பட்டு விட்டது. 6 மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது வருடத்திற்கு ஒரு முறையோ ஒரு வாரம் வீட்டில் தங்கி நலம் விசாரிப்பதோடு இருந்து விடுகிறார்கள். பின் அவர்களால் எங்கிருந்து சந்தோஷத்தையும் ஒற்றுமையும் கொடுத்து விட முடியும்? அடுத்த தலைப்பு உறவுகளே. குடும்பத்தின் மகிழ்ச்சியை வளர்ப்பதும் உறவுகளே, மகிழ்ச்சியை எவ்வாறெல்லாம் அழிப்பதும் எடுப்பதும் நினைப்பதும் உறவுகளே. ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் கண்ணீருக்கும் காரணம் உறவுகளே, குடும்பத்தின் சந்தோஷத்திற்கும் விதையும் உறவுகளே, விஷமும் உறவுகளே. ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து ரசித்த உறவுகளை போய் இன்று ஒரு குடும்பத்தை எவ்வாறெல்லாம் கெடுக்கலாம் என்று நினைப்பதும் உறவுகளே. அடுத்த தலைப்பு குழந்தைகளே. என் போன்ற குழந்தைகளுக்கு இருக்கும் ஸ்கூல் டென்ஷன், ஹோம்வொர்க் டென்ஷன், டியூஷன் டென்ஷன், எக்ஸாம் டென்ஷன், போர்ஷன் டென்ஷன் என்று பலவிதமான டென்ஷன்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். எங்களை சிந்திக்கவே விடாமல் மார்க் வாங்கும் கருவியாய் மாற்றிய இந்த சமுதாயத்திற்கு நன்றி. எங்கள் குடும்பத்திற்கு நாங்கள் என்ன பெரிய உதவி செய்து விட முடியும்? வாய்ப்புள்ள ராஜா. அடுத்து தந்தையே. அவரை பற்றி என்ன சொல்வது? பாவப்பட்ட மனுஷன். அவர்கள் வாழ்க்கை முழுவதும் ஓடி ஓடி பணமும் பொருளும் சம்பாதித்துக் கொண்டே இருக்கிறார். அவரை பற்றி அவர் சிந்திக்க முடியவில்லை. எங்கே அவரை நிம்மதியாக விட்டால் தானே சிந்திப்பதற்கு. அவர் சந்தோஷமாக இருந்தால் தானே குடும்பத்தையும் சந்தோஷமாக வைத்திருக்க முடியும். எங்கே சந்தோஷமாக இல்லை. சந்தோஷம்னா என்னன்னே தெரியாது. அப்பா எப்படி குடும்பத்துக்கு சந்தோஷம் தர முடியும்? இங்க என்ன எல்லாரும் வீட்டில் சொக்கநாதன் ஆட்சியா நடக்கிறது? குடும்பத்தை மகிழ்வை வெளியே புலியாக ஓடினாலும் வீட்டில் எலியாக தான் இருக்கிறார். இப்பதான் உண்மையெல்லாம் வெளியில வருது. அடுத்த தலைப்பு தாயே. அனைத்து தாய்மார்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். ஒரு குடும்பத்தில் தாய் இருக்கும் வீடு கோவிலில் கடவுள் இருக்கும் கருவறை போன்றது. அத்தகைய கருவறை குடும்பத்தை ஒரு தாய் நினைத்தால் மட்டுமே சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் வைத்திருக்க முடியும். ஆகையால்தான் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொல்வார்கள். 100 எலும்புகள் உடைய மரண வலியை உண்டாக்கும் பிரசவ வலியை தாங்கிய தாயார் தன் குழந்தையின் அழுகை, ஒரு சொட்டு அழுகை தண்ணீரை தாங்க முடிவதில்லை. ஒரு தாயும் அவள் விதை அல்ல, விதைக்கும் கை. கற்பக விருட்சம் ஒரு தாய் என்பவள் தன்னை பற்றி சிந்திக்காமல் தன் குழந்தைக்காகவும் குடும்பத்திற்காகவும் தன்னைத்தானே தியாகம் செய்வாள். தாய் என்பவள் வீட்டின் விளக்கு, நாட்டின் நம்பிக்கை, நாளைய தலைமுறையின் விதி. எனவே தாய்க்கு மிஞ்சிய உறவுகள் உலகில் எதுவும் இல்லை. வீடு என்பது சுவரால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். அதில் அன்பு என்னும் நீர் பாய்ச்சி அதனை ஆழமாக மாற்றுவது தாயே. தாயே குடும்பத்தின் இதயம், உயிரோட்டம். அனைத்து தாய்மார்களுக்கும் தலைவணிகிறேன். நன்றி. நான் இதுவரைக்கும் பட்டிமன்றங்கள்ல பேசியிருக்கேன். கம்பன் கழக பட்டிமன்றங்கள்ல ஒரு அணியில இருந்து பேசியிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் என் மண்ணில், என் திருநை மண்ணில் முதலாக அந்த குழந்தைகளுக்கு நடுவர் பொறுப்பில் நான் இருக்கிறேன். அதுலயும் இப்படி அணியில பேசும்போது சொல்லுவாங்க, என்ன பாக்குறவங்க அங்கிட்டு கை தட்டுறாங்க, இங்கிட்டு கை தட்டுறாங்க. அம்பான்னு சொல்லும் போது அவங்க கை தட்டு
வந்துச்சு. இப்ப அம்மான்னு பேசும்போது அதுக்கு மேல வருது. இப்ப யாருக்கு தான் நீங்க தீர்ப்பு சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு கருத்து கேட்கலாம். ஆனா அந்த பையன் பேசியிருக்கிறாரு, அம்மா இல்லை சும்மாவா, அப்பாவுக்கு மகிழ்ச்சினா என்னன்னே தெரியாது, அவர் எங்க மகிழ்ச்சியை வச்சிருக்கு, எப்ப பார்த்தாலும் உருண்டு போவாரு, சிரிக்கவே தெரியாது, காமெடி ஓடிக்கிட்டு இருக்கோம். எங்க வீட்டுல எல்லாம் நான் பாட்டுல சிரிச்சுட்டு திரும்பவே ஒருத்தரும் சிரிக்க மாட்டாங்க. எங்க வீட்டுல இருக்கிற ஆள் சிரிக்கவே மாட்டாங்க. ஆனா இங்கதான் சிரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல எங்கேயா நம்ம போய் சிரிப்பை பார்க்க முடியும், மகிழ்ச்சியை பார்க்க முடியும்? அவங்க ஃப்ரெண்டெல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, ரமேஷ் பேசுனா ஒரு வார்த்தை கூட 2 வார்த்தை தான் பேசுவாரு, வச்சிருவாரு போன பாரு. இப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எங்கேயா மகிழ்ச்சி? அந்த மாதிரி இப்ப நிறைய சொல்லிட்டான். அது ஒரு நல்ல பாயிண்ட். சிரிக்கவே தெரியாத மனுஷன் எப்படி குடும்பத்தை மகிழ்ச்சியா வச்சுக்கலாம்? ஒரு நல்ல பாயிண்ட் தம்பி, உனக்கு வாழ்த்துகள். அது மாதிரி ரிலேஷன் டென்ஷன். பொம்பளை பிள்ளையவா படிக்க வைக்கிறீங்க, அது போய் இன்னொரு வீட்டுல சம்பாதிச்சு போனீங்க, ஏன் அதெல்லாம் போய் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்ற உறவுகள் இருக்கும். அவன் நல்லா இருக்கிறானே, ஏன் அப்படி இருக்கிறான் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய உறவுகள் இருக்கணும். ஒரு காணொலியில பார்த்தேன், நம்ம நல்லா இருக்கவங்க ஸ்டேட்டஸ் வச்சிடக்கூடாது. ஸ்டேட்டஸ் வச்சுட்டா அவ்வளவுதான், காய்ச்சல் வந்து ஸ்டேட்டஸ் எப்படி நல்லா இருக்கிறோம் ஸ்டேட்டஸ் வைக்கிறோமோ நீ காய்ச்சல் வந்துடும் சொல்லுவாங்க. நான் கஷ்டப்படுறேன் ஸ்டேட்டஸ் வை, நல்லா இருக்கிறேன்னு நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உறவுகளும் இருக்கிறார்கள். அதான் உறவுகள், ரிலேஷன் டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டார் தம்பி. மிக அருமையான பேச்சு. உனக்கு கரவொலியோடு எதிர்கொள்ளியவர்கள் கரவொலியோடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு